இன்னைக்கு டே 15 ஆஃப் ஷெட்டிங்ல செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட போறேன். காலையில ஒரு பிளாக் காஃபி போட்டு பனானா வித் கோகோ பவுடர் கிண்டி இன்னைக்கு என்னென்ன வேரியேஷன்ஸ் போடலாம்னு யோசிக்க உட்காந்துட்டேன். நிறைய பேர் இப்போ வீக்லி அவங்க ஒர்க் அவுட் வேரியேஷன்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா மசில் பில்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா மசில் பில்டிங் அப்படி ஒர்க் ஆகாது. நீங்க ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணாதான் மசில் க்ரோ ஆகும். இப்போ நீங்க வீக்லி வேரியேஷன்ஸை சேஞ்ச் பண்ணா உங்களால ப்ரோக்ரஸ் ஒழுங்கா ட்ராக் பண்ண முடியாது, ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 6 to 8 வீக்ஸ் ஒரே வேரியேஷன்ஸை வச்சுட்டு ஸ்ட்ரென்த்லயும் மைண்ட் மசில் கனெக்ஷன்லயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு போரிங்கா இருக்கும். அதனால மெயின் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் லைக் பெஞ்ச் பிரஸ், ஸ்குவாட்ஸ், ரோஸ் இதெல்லாம் ஸ்டேபிளா வச்சுட்டு ஐசோலேஷன் ஒர்க் அவுட்ஸ் லைக் எக்ஸ்டென்ஷன்ஸ், கர்ல்ஸ் இதெல்லாம் நீங்க ஒரு 2 to 4 வீக்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ ரேண்டம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வர ஒர்க் அவுட்லாம் காப்பி பண்றதை நிறுத்திட்டு பேசிக் ஒர்க் அவுட்ஸ்ல முதல்ல நீங்க ஸ்ட்ரென்த்தும் மைண்ட் மசில் கனெக்ஷனும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, இன்னைக்கு கதையில ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு வெஜ் டயட்னு சொல்லிட்டாங்க. ஸோ பன்னீர், யோகர்ட், வே ப்ரோட்டீன் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நாளை ஓட்டியாச்சு. நம்ம அட்டியில ஃப்ரெண்ட்ஸ் மஜாவா உட்காந்துருந்தானுங்க. ரிலாக்ஸேஷனுக்காக அங்க ஒரு விசிட்ட போட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கும் ஒர்க் இருக்கு. வீட்டுக்கு வந்து லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஆன உடனே இன்னைக்கான ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 பேரை எழுதிட்டு போயிட்டேன். அங்க போய் ஃபன்னான 1 மணி நேரம் நடைப்பயணத்தை முடிச்சுட்டு குழந்தைங்க விளையாட வேண்டிய பார்க்ல காலிஸ்டெனிக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த கட்டை முடிச்சுட்டு காலிஸ்டெனிக்ஸ்லயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் நைட் வந்து கடைசி மீல் எடுத்து இன்னைக்கு டே முடிச்சிட்டேன் கைஸ்.